குருவே சரணம் குருவே துணை. அதாவது நம்ம இப்போது திருமந்திரம் பார்க்குறோம் இல்லையா, இது வந்து எதற்காக நம்ம பார்க்குறோம்? ஒய் திருமந்திரம் அப்படின்னு ஒரு கொஷின் வருது. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கேலண்டர்னு நம்ம எடுத்துக்கிறோம். கேலண்டரில் பார்த்திங்கன்னா 30 நாள் வந்து ஒரு மந்த்துன்னு சொல்கிறோம். அப்போது 12 மந்த்ஸ் வந்து 1 இயர் அப்படின்னு கம்ப்ளீட் ஆகுது. இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட ஏஜ்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20s போகுது, அடுத்து 30s போகுது, 40s போகுது, 50s போகுது, அடுத்து 80s கண்டிப்பாக வரதான் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னா இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நம்ம போகிறோம். ஸோ இந்த இறப்பு அப்படிங்கிறதுல தான் இந்த ஜென்மம் வந்து பூர்த்தி ஆகுது இல்லையா? இப்போ நம்ம 20ஸோட மைல்ஸ்டோன்ஸ்லாம் பண்ணுறோம், அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் பண்ணுறோம், படிக்கிறோம், வளர்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். 30ஸில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே பண்ணுறோம். 40ஸில் அதுக்கான குழந்தைகள் எல்லாம் வருவாங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மைல்ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ணுறோம். 50ஸ்லேயும் பண்ணுறோம், 80ஸில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே வந்து குட்டி குட்டி மைல்ஸ்டோன்ஸ் தான். இப்போது என்டையர் மைல்ஸ்டோன்ஸ், இந்த ஜென்மத்துக்கான மைல்ஸ்டோன் ஒன்று இருக்குது இல்லையா, அதை நீங்கள் எப்போ பண்ண போகிறோம்? ஸோ பிறப்பு இறப்பு தேவையில்லாமல் மறுபடியும் இன்னொரு ஜென்மம், மறுபடியும் பிறப்பு, அதே மாதிரி மறுபடியும் ஏமாத்து வேலை பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, நான் அப்படிங்கிற அகந்தையோடைய வாழ்கிறது, அடுத்து மறுபடியும் நம்மளுக்கு இறப்புன்றது வருது, திருப்பியும் ஒரு வேஸ்ட்டாக இன்னொரு ஒரு என்டையர் ஜென்மம். கோயிலுக்கு போகிறது வந்து நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறது, ஆராவை வந்து நம்மளுடைய ஆரா இருக்குது இல்லையா, அதை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய உள்தன்மைன்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்குள்ளே நம்ம என்ன உணர்கிறோம், இறை சக்தியை வந்து நம்ம எப்படி உணர்ந்து அதை வந்து எப்படி வெளிப்படுத்தவும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. அதை வந்து விட்டுட்டு நம்ம வந்து வெளியில் செய்யக்கூடிய பூஜை முறைகளை மட்டுமே செஞ்சு பிரயோஜனம் கிடையாது. சரி, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம்ப்பா, தர்ம வழியிலேயே போகிறோம், அதர்மம்லாம் ஒன்றும் பண்ணலை, பொய்யும் சொல்லலை, அதையும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, அப்போ நாங்கள் முக்காடை போட்டுட்டு உட்காந்துட மாட்டோமா, துறவி ஆயிட மாட்டோமா, துறவியாக போயிட மாட்டோமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக அப்படி போக மாட்டோம். ஏன்னா செயின்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஒரு நம்ம இமேஜினே பண்ண முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆக முடியாது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்மளால் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியுமோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, இறைவன் வந்து இந்த என்டையர் லைஃப்பையே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதாவது இதில் வந்து சில வழிமுறைகள் இருக்குது, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். தர்மம்னு ஒன்று இருக்குது, அதர்மம்னு ஒன்று இருக்குது. அதர்மத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் குழியில் எப்படினாலும் தள்ளப்படுவீங்க, ஒன்று இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம். இந்த மாதிரி வந்து இந்த இந்த கிரியேட்டர் இருக்கார் இல்லையா, அந்த யூனிவர்ஸோட கிரியேட்டர் இருக்கார்ல, அவர் வந்து இதை டிசைன் பண்ணி வச்சுருக்காரு. அப்போது நம்மளோட மைல்ஸ்டோன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த 20s 30s 40s 60s அண்ட் 80ஸ்லேயும் இருக்கணும். அட் த சேம் டைம் இந்த என்டையர் ஜென்மத்துக்கான மைல்ஸ்டோன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதாகவும் இருக்கணும். சரி, இதை பண்ணணும்னு நம்மளுக்கு முடிவாயிடுச்சு. அப்போ நம்ம இதை எப்போ தான் பண்ணுறது அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நம்மளோட டெய்லி பேசிஸில் நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, அதைத்தான் இந்த திருமந்திரமில் திருமூலர் அவர்கள் 3000 வருடங்கள், ஓகேவா, 3000 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி 3000 பாடல் எழுதியிருக்காரு. அதை தாண்டி 47 பாடல் வந்து நம்மளுக்கு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கெலாம் தெரிஞ்சால் அது வந்து தவறான முறையில் வந்து பின்பற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை தவறான மனிதர்கள்கிட்ட கிடச்சா அது டேஞ்சர் ஆயிரும் அப்படின்ட்டு அவர் அதை ஒழிச்சும் வச்சுருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு தேவையான நார்மல் டே டு டே லைஃப்பில் பேசிக் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரியான திருமந்திரங்கள் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட கர்மாவோட லெவல் வந்து கம்மியாக நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்மங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தூய்மையான ஜென்மமாக வரும். எல்லாருக்குமே தெரியும் எப்படி பிறக்கிறோம், எப்படி வளர்கிறோம், எந்த கேட்டகரியில் பிறக்கிறாங்க, எந்த கேட்டகரியில் வளர்கிறோம், எந்த டைமில் எது நடக்குன்னு தெரியாது. யாருக்குனாலும் எந்த டைம்லனாலும் என்னன்னாலும் நடந்துகிட்ருக்கு. திடீர்னு யாருக்குனாலும் ஒரு முடிவு வருது, யாருக்குனாலும் பிறப்பு வருது. சிலர் வந்து ஊனமுற்றவர்களாக பிறக்கிறாங்க. இது எல்லாமே கர்மத்தின் அடிப்படையில் தானே பிறக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் தேவையே இல்லாமல் அதில் வந்து சில விஷயங்களை பண்ணுறோம். அங்கேயும் போயிட்டு நம்மளுடைய உள்தன்மையை வந்து புரிதலுக்காக தான் நம்ம வந்து சாமி கும்பிடுற சில விஷயங்களை பண்ணுறோமே ஒழிய நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மட்டுமே பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சரி, ஓகேப்பா, இது நீ எதுக்குப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் வந்து பேசிக்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னராக தான் இருக்கேன். லேர்னர், அவ்வளோதான். அதாவது கற்றுக்கிட்டு இருக்கேன்.
சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுனாலையும் சில விஷயங்களை வந்து சொல்லித்தரதுனாலையும் தப்பு கிடையாது. திஸ் இஸ் நாட் அ காஸ்மிக் லாங்குவேஜ், சமஸ்கிருதம் அப்படி கிடையாது. ஸோ திஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தமிழ் லாங்குவேஜ். எல்லாருக்குமே புரிகிற மாதிரியான ஒரு பேசிக் தமிழ் லாங்குவேஜில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிம்மா, இதை நீயே சொல்லித்தர அப்படின்னு கேட்டால் அதை தான் இந்த திருமந்திரம் பாடலில் நம்ம பார்க்கலாம். பாடல் எண் 557. தவம் செபம் சந்தோடம் ஆதிக்க தானன் ஜிவன்றன் விரதமே சித்தாந்த கேள்வி மகஞ்சிவ பூஷை மதிலின் மதி சொல்லி உறைந்து நிவம்பல செய்யின் நியமத்த நாமே. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். தவஞ்செஞ்சு சந்தோஷம் ஆதிகன் நான்கு அப்படின்னா தவம் செய்து நம்மளோட மெடிடேஷன் பண்ணி ஜெபம் செஞ்சு ஜெபங்கள் நாமங்களை எல்லாம் கூறி அப்போ தான் நம்மளோட பாவங்களை வந்து குறையும் சொல்கிறாங்க. மெடிடேஷனும் மந்த்ராஸும் இல்லாமல் பாவங்கள் குறையாது. தேர்டு ஒன் வந்து தூய எண்ணம், அதாவது நம்மளோட மனம் வந்து நல்ல ஒரு தூய எண்ணத்தோடு இருக்கணும். அப்புறம் வந்து நெறிகள் நன்னெறி செய்கிற மாதிரியும் இருக்கணும். அது வந்து உண்மையான சந்தோஷத்தை வந்து நிலைத்து கொடுக்குமா. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். சிவன் செய் விரதமே சித்தந்த கேள்வி, அதாவது சிவபெருமானுடைய விருப்பப்படி அவருடைய விரதங்களை எல்லாம், இந்த நம்ம பிரதோஷத்துக்குலாம் விரதம் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான விரதங்கள், அந்த மாதிரியான மெடிடேஷன், அந்த மாதிரியான மனம் ஒருங்கிய சிந்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் சிவன் செய் விரதமே சித்தந்த கேள்வி அப்படின்னா அந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம வந்து விஸ்டம்னால் பெறக்கூடிய அந்த ஞானத்தை வந்து கேள்விகள் மூலமாக கேட்டறிதல். இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நம்மளோட ஞானத்துக்கு ஏற்ப நம்ம வந்து கேட்க என்னாகும்னா நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிற அந்த சுரப்பி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். அது ஸ்டிமுலேட் ஆகும்போது தான் நம்ம வந்து கீழே இருந்து அந்த அநாகத சக்கராக்கு வந்து நம்ம தேர்ட் ஐ ஜென்ரேட் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கனெக்டிங் டு த டிவைன் பவர், அதாவது அந்த கிரியேட்டரோட அந்த கடவுளுடைய தன்மையுடைய அந்த பிரபஞ்சத்தின் கடவுளோட தன்மை கூட நம்ம கலக்க முடியுது. ஸோ மெடிடேட் பண்ண தான் தர்மத்தின் வழியை நடக்க இந்த நியமம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண தான் நம்ம தேர்ட் ஐ வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். பீனியல் கிளாண்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் சொல்லுவாங்க. அடுத்த லைன் வந்து மகச்சிவு மலையுன் மதி செல்வில் நின்று, அதாவது நம்மளோட அந்த ட்ரூத்ஸ் இருக்குது இல்லையா, மெய்ஞானம் அப்படின்னா உண்மையான ஞானம், அது வந்து சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம மேலே வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி ஒரு ஷவர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சி என்னாகும் அப்படின்னா அந்த தேர்ட் ஐ ஜென்ரேட் பண்ணும்போது புத்திசாலித்தனம் விஸ்டம் வருது. ஸோ நம்மளோட ஓன் விஸ்டம், நம்மளோட அந்த கிரியேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் அது வந்து நம்ம பவர்ஃபுல்லாக செய்ய முடியும், ஒரு ஃபோக்கஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் கான்சன்ட்ரேட்டோட. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது. ஸோ ஃபைனலான லாஸ்ட் லைன் பாருங்கள். இந்த விளக்கமில் எண்ணத்தையும் இறைவனையும் இரண்டர கலத்தல் ஆகிய 10 உணர்ந்து பிறருக்கு அறிய கூறவு செய்பவனே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா மனுஷனுக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சி இதுபடியே நடக்க மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ணவும் செய்யணும் அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு குரு கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகி அவங்க வந்து நம்மளுக்கு தீட்சை கொடுத்து நம்மளுக்கு வந்து குண்டலினி சக்தியை வந்து எழுப்பி விட்டு அதன் மூலமாக நம்ம சொல்லணும் அப்படி கிடையாது. இது வந்து நம்ம நார்மலான எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து நம்ம சிவத்தை வந்து நார்மல் லைஃப்லேயே நம்ம உணர்ந்து நம்ம வந்து ப்ரீச் பண்ணவும் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்து இந்த மண்ணில் நான் பிறந்ததுனால அந்த ஒரு குவாலிட்டியை வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க இருக்கலாம், தர்மத்தின் பாதையிலேயே நடக்கிறவங்க நிறைய பேர் ஏகப்பட்ட கஷ்டங்கள் 1 2ன்னு சொல்கிறதுக்கு கணக்கு கிடையாது, அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பீனியல் கிளாண்டை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா? நம்மளால் வந்து இந்த ஜென்மத்திலையும் கர்மங்களை கடந்து வாழ முடியும், நெக்ஸ்ட் ஜென்மத்தையும் நம்மளால் வந்து நல்லபடியாக வாழ முடியும். ஸோ
ஸோ பீஸ்ட் மோடில், அதாவது விஷுத்தி சக்கராலேயே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது முழுமையாகவே அரக்க குணங்களோடு இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களே சேவ் பண்ணிக்க தெரியும். மெட்டீரியலிஸ்டிக் லிவிங் வந்து எப்படி இது பண்ணிக்கன்னு தெரியும். தன்னுடைய குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே அவங்களுக்கு வந்து சேர்த்து வைக்க தெரியும். எல்லாமே பண்ண தெரியும். பட் தர்மத்தின் வழியில் நடக்கிறவங்கள பாருங்கள், எவ்வளோ பேர் கஷ்டப்படுறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள், தேவையில்லாத பழி, வீணான விஷயங்கள் நடக்கிறது, தேவையில்லாமல் பேர்டன், தேவையில்லாத ப்ளேமிங், இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயம் நடக்குது. ஸோ நியமம் இயமம் இந்த மாதிரி தர்மங்கள் வழி மட்டுமே நடந்தால் போதுமா? நம்மளுக்கு குருவோட ப்ரொடெக்ஷன் தேவை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா? அடுத்த ஸ்டேஜுக்கு வாங்க. அதை தான் நான் வந்து தர்மத்தின் வழியில் நடக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன். நன்றி.